Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. Eat special recipesல இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து coconut ice recipe. இது செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஓவன் ஒன்றுமே தேவைப்படாது, உங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சு கொள்ளலாம். பொல் டொஃபின்னு நாங்கள் சொல்லுவோமே, கோகோனட் டொஃபி அதை மாதிரி தான். பட் அதை விட இது நல்ல மில்கி டேஸ்டியாகவும் இருக்கும். ஆனால் அதை விட எனக்குண்ட இந்த கோகோனட் ஐஸ் தான் விருப்பம். ஸோ நாங்கள் இந்த ரெசிபியை செய்வோம், வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தா 130 ml கண்டென்ஸ் மில்க் தேவைப்படுது. அப்படின்னா நாங்கள் மில்க் மேட்னு சொல்லுவோமே, அந்த கண்டென்ஸ் மில்க் தேவைப்படுது. ஸோ நான் அதை இந்த பால்க்கு ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு தேவை முக்கியமாக என்னென்னு சொல்லி சொன்னால், இதுக்கு டெசிகேட்டட் கோகோனட் தேவை 250 grams நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து வேண்டிய சூப்பர் மார்க்கெட்ஸில் அதே மாதிரி க்ரோசரி ஷாப்ஸில் உங்களுக்கு ஈஸியாகவே வாங்கிக்கொள்ளிடும். இப்போ நெக்ஸ்ட் எங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தா ஐசிங் சுகர் வந்து 125 grams எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஐசிங் சுகர் இல்லாட்டி சுகர் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு 2 pinches சால்ட் தேவை, அதையும் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன், அதில் 1 teaspoon தேவை. அதே மாதிரி ஃபுட் கலரிங் உங்களுக்கு விருப்பமான கலர் எடுக்கலும். நான் வந்து இன்றைக்கி பீச் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது எங்களுக்கு கோகோனட் ஐஸ் செஞ்சு கொள்றதுக்கு. வாங்க நாங்கள் இப்போ கோகோனட் ஐஸ் செய்வோம். அதோடய நான் வந்து பேக்கிங் ட்ரே எடுத்து அதுக்கும் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு செட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு எங்களுடைய இந்த கண்டென்ஸ் மில்க் மிக்சருக்கு நாங்கள் வந்து இதுக்கு ஒரு 2 pinch மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதே மாதிரி வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் எடுத்து வச்சேனே, அதில் 1 teaspoon ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது ரெண்டையுமே நாங்கள் இந்த ஸ்பெச்சுலாவால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இப்போ இது நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட ஐசிங் சுகரை நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணி கொள்ளணும். சப்போஸ் உங்களுக்கு ஐசிங் சுகர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சுகர் எடுத்து கூட இதுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம், அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. நான் இன்றைக்கி ஐசிங் சுகர் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். இந்த ஐசிங் சுகர் கண்டென்ஸ் மில்க் ரெண்டும் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இப்போ இதுக்கு நாங்கள் இப்போ டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுக்கிறோம் தானே, அதை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டில் பை லிட்டில் நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணி கொள்வோம். ஒரே மிக்க ஆட் பண்ணினா எங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது சரியான கஷ்டமைக்கும். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொள்ளணும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிக்சர் வந்து எங்களுக்கு நல்லாவே திக்காக வேணும். ஸோ இந்த ஸ்பெச்சுலாவால் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ கஷ்டமாகிது, மிக்சர் வந்து நல்லாவே திக்காகி கொண்டு வருது. ஸோ அதனால் நான் இந்த ஸ்பெச்சுலாவை எடுத்து அப்படியே ஓரமாக்கி வச்சுட்டு நான் வந்து வுட்டன் ஸ்பூனால் தான் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸிக்கிற எல்லா கோகோனட்டையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் ஸ்பெச்சுலாவை அப்படியே ஒரு பக்கத்துக்கு ஆக்கிடுவோம். இப்போ வுட்டன் ஸ்பூன் எடுத்துக்கொள்கிறேன். நீங்களும் வுட்டன் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணால் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா இந்த வுட்டன் ஸ்பூனால் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்வோம். இந்த கோகோனட் ஐஸ் ரெசிபியை செய்கிறதுக்கு டெசிகேட்டட் கோகோனட் தான் தேவையா, ஃப்ரெஷ் கோகோனட் எடுக்கலதா அப்படின்னு கேட்டால், ஃப்ரெஷ் கோகோனட்டில் வந்து வாட்டரை தன்மை கூட வைக்கும்.
அதே மாதிரி ஃப்ரெஷ் கோகோனட் வந்து செஞ்சால் அன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சிடணும், அதை லேட்டாகி சாப்பிடலாம். ஆனால் வந்து இந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து நல்லா பதப்படுத்தப்பட்டிக்குது, இதில் தன்மையே ஈக்காது. ஸோ இதில் நாங்கள் செஞ்சால் வந்து எங்களுக்கு ஒரு 1 or 2 days அப்படி ஒரு 1 week மாதிரி வச்சு சாப்பிட மேலும். இப்போ ஈத் டைமில் நாங்கள் செஞ்சோம் அப்படி சொன்னால் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் உடனே எங்களுக்கு எப்படியுமே முடியாது, இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் சீக்கிறனால. அதனால நாங்கள் டெசிகேட்டட் கோகோனட் மாதிரி ஐட்டம் பாவிச்சோம் அப்படி சொன்னால் இதை எங்களுக்கு 1 week மாதிரி வச்சுக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து அதை 2க்காக டிவைட் பண்ணிக்கொள்ள போகிறேன். அப்படியே கண்ணளவில் அப்படியே டிவைட் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி வந்து மெஷர் பண்ணி தான் டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்ன சொன்னால் நாங்கள் போட போகிற லேயர் 2ம் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கணும் சொல்லிட்டு நான் இப்போ இந்த பேக்கிங் ட்ரே எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு நான் இந்த கலரிங் பண்ணாத இந்த போர்ஷனை நான் இதுக்கு ஆட் பண்ணி இப்போ இதை ஃபுல்லாக லெவல் பண்ணிக்கொள்ளணும். இது வந்து கொஞ்சம் கூட ஓட்டை இல்லாமல் வைக்கணும், அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபில்லாகவே வைக்கணும். அந்த மாதிரி நான் இதை லெவல் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் எடுத்துக்கிற ட்ரே வந்து கொஞ்சம் பெருசு மாதிரி எனக்கு விளங்குது, அப்போ லேயர் வந்து விளங்காது. ஸோ அதனால் நான் இந்த ட்ரேக்கு ஃபுல்லாகவுமே அப்படியே இதை ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் இடம் விட்டு நான் இதை ஸ்ப்ரெட் பண்ணி கொள்கிறேன். ஆனால் வந்து நாங்கள் நினைவு வச்சுக்கொள்ளணும், நாங்கள் நல்லாவே இதை ஸ்ட்ராங்காக நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளணும். அப்போ தான் இதை கட் பண்ணுற டைமுக்கு எங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேயரை நான் இதை போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து எந்த விதமான கலரிங்கும் ஆட் பண்ணலை. இப்போ மீதி இருக்கிற போர்ஷனை நான் அதே பால்க்கு திரும்பி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு நான் எடுத்துக்கிற பீச் கலரால் ஒரு 1 or 2 drops மாதிரி நான் எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பமான கலரிங் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளும். லைட் கலர், டார்க் கலர், எப்படி வேணாலும் அது உங்களோட விஷ் படி உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளும். நான் இதுக்கு வந்து பீச் கலர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கோகோனட் வந்து எப்படியுமே கொஞ்சம் வெள்ளை ஆகிக்கிறனால இது நல்லாவே மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் அதோட ஆக்சுவல் கலர் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் போடுற ரெசிபி வீடியோஸ் நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சால் எனக்கு சரியான ஹாப்பி ஆகிக்கும். அதே மாதிரி இந்த வீடியோஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும், இந்த ரெசிபிஸை பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ இதை அப்படியே இந்த லேயருக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அமைச்சு 2 லேயருக்கு வர மாதிரி நான் இதை செட் பண்ணிக்கொள்கிறேன் இந்த ட்ரேயில். இதை மாதிரி நல்லா கொஞ்சம் கையால் அமைச்சுட்டுக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி ஸ்பெச்சுலாவால் கூட உங்களுக்கு நல்லாவே அமைச்சுடலும். இப்போ இந்த லேயர் முடிகிற இடத்தோடு நாங்கள் இந்த மாதிரி இந்த மால்மொண்டு வச்சு நாங்கள் கணக்காக லெவல் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வீட்டில் வைக்கிற சாதாரணமாக வைக்கிறது எது வச்சா இருந்தாலும் எங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு கொள்ளலும். ஏன்னா நாங்கள் லேடிஸ் நல்லா எப்போவுமே டேலண்டட் வைக்கணும். ஸோ இப்போ இதை நல்லா இப்படி நாங்கள் நல்லா அமைச்சிக்கொள்வோம். அமைச்சு இது சரியாக இது 2 லேயருக்கும் நாங்கள் செஞ்சுக்கொள்வோம். இதோட சைட்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் ஸ்பெச்சுலாக எடுத்து அதே சைட்ஸ் எல்லாம் நான் ஒரே கணக்குக்கு நான் ஸ்பெச்சுலாவால் நல்லா அமைச்சு விட்டுக்கொள்கிறேன். இப்போ இதை நான் அப்படியே ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரேயில் இதை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி நான் லேயர்ஸை சரியாக எடுக்க கிடைக்காது, லேயர்ஸ் விளங்காது. ஸோ அதனால் ட்ரே கொஞ்சம் பெருசு. அதனால தான் நான் ஒரு சின்ன கேப் கொண்டு எனக்கு விட்டிக்கிறேன். ஒரு சின்ன கேப் கொண்டு விட்டுட்டு நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஏன்னு சொன்னால் அப்போ தான் எனக்கு லேயர்ஸ் எடுக்க இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் ஒன்று விட்டிக்கிறேன். விட்டுட்டு நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யணும், இதை க்ளிம் ஃபில்மால் நல்லா ரெப் பண்ணிக்கொள்ளணும். ரெப் பண்ணி இதை ஒரு 2 hours மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து கட் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதில் இருக்கிற பார்ச்மெண்ட் பேப்பரை மெதுவாக நாங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் இதை அப்படியே கட் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு எப்படியுமே ஒரு சைஸ் ஒன்று தேவைன்னு சொன்னால் இதை மாதிரி நாங்கள் ஒரு ரூலர் அப்படிலாட்டி என்னமாலும் ஒரு டிவைடர் அப்படி எதாவது ஆல்மண்டால் நாங்கள் இது ஒரே அளவுக்கு கட் பண்ணி கொண்டா எங்களுக்கு யாருக்காலும் சர்வ் பண்ணக்குள்ள அது வந்து நல்லாய்க்கும். ஸோ அதனால் நான் இப்படி ஒரே அளவுக்கு கட் பண்ணிக்கொள்கிறேன். கட் பண்ணி பீசஸ் அப்படியே டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை விட சின்ன ட்ரே ஒன்றில் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தால் இதை விட லேயர்ஸ் விளங்கிக்கும். ஆனால் ஓகே, இந்த லேயர்ஸ் நல்லா விளங்குது. இது தான் எனக்கு கோகோனட் ஐஸ் ரெசிபி சூப்பராக வந்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈட் ஸ்பெஷல் ரெசிபீஸ் நீங்கள் என்னென்ன வீட்டில் செஞ்சீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோடு நான் உங்களையே சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஈத் முபாரக்.